If A is equal to pi 3 minus 1 minus 2, show that A square minus 3A minus 7I2 equal to 0 matrix of order 2. Hence find A inverse. Hence find na இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி A inverse கண்டுபிடிக்கணும். டைரக்டா A inverse கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதா கரெக்ட் மெத்தட். சொல்யூஷன். அப்ப இதை ப்ரூவ் பண்றதுக்கு முதல்ல A ஸ்கொயர் வேணும். அப்ப A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸை ஸ்கொயர் பண்ணோம்னா அதே மேட்ரிக்ஸை டபுள் டைம் எழுதி மல்டிப்ளை பண்ணலாம். A இன்டூ A. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு, இன்டூ இன்னொரு தடவை ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 5 ஆர் 25, 3 இன்டூ மைனஸ் 1 மைனஸ் 3. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து செகண்ட் காலம் 5 3 ஆர் 15, 3 2 ஆர் மைனஸ் 6. அப்புறம் செகண்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் காலம்னா மைனஸ் 1 இன்டூ 5 மைனஸ் 5, மைனஸ் 2 இன்டூ மைனஸ் 1 பிளஸ் 2. அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம்னா மைனஸ் 1 இன்டூ 3 மைனஸ் 3, மைனஸ் 2 இன்டூ மைனஸ் 2 பிளஸ் 4. இதை சிம்பிளை பண்ணும்போது இங்க 22 வரும், இங்க 9 வரும், இங்க மைனஸ் 3, இங்க 1. இதான் ஏ ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நேரடி எல்ஹெச்எஸ் எழுதிடலாம். நான் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது அவ்வளோத்தையும் எழுதிட்டோம். இப்போ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், அதை நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எழுதிக்கலாம். அடுத்து மைனஸ் 3 இன்டூ ஏ இருக்கு, அப்போ மைனஸ் 3 இன்டூ ஏங்கிறது ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் தான். அடுத்தது மைனஸ் 7 இன்டூ I2 சொல்லியிருக்கு. I2னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1 ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணிடலாம் பாருங்க, இந்த மைனஸ் 3 வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணிடும், மைனஸ் 7 வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணிடும். அப்போ மைனஸ் 3 வச்சு மல்டிப்ளை மைனஸ் 3 5 ஆர் 15, மைனஸ் 3 3 ஆர் மைனஸ் 9, மைனஸ் 3 இன்டூ மைனஸ் 1 பிளஸ் 3, மைனஸ் 3 இன்டூ மைனஸ் 2 பிளஸ் 6. இங்க மைனஸ் 7 வச்சு மல்டிப்ளை மைனஸ் 7 இன்டூ 1 மைனஸ் 7, 7 இன்டூ 0 0 தான், 1 இன்டூ 7 வந்து மைனஸ் 7. இப்போ சிம்பிளை பண்ணலாம் மேட்ரிக்ஸ் அடிஷன். அப்போ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை மட்டும் சிம்பிளை பண்ணா போதும். அப்போ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 22 மைனஸ் 15 மைனஸ் 7 தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அடுத்து 9 மைனஸ் 9 0, அப்புறம் மைனஸ் 3 பிளஸ் 3 0, அடுத்து 1 6 மைனஸ் 7. அப்போ ஈக்குவல் டு ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா 22 மைனஸ் 22 0, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0, அடுத்தது 0, எல்லா எலிமெண்ட்டுமே 0 தான் கிடைச்சிருக்கு. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரைட் ஹேண்ட் சைட் பாருங்க, 0 matrix of order 2 RHS hence proof. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா A inverse கண்டுபிடிக்கணும். இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி தான். Now to find A inverse. அப்ப A inverse பண்ணா நமக்கு ஏற்கனவே இருக்க ரிசல்ட் நம்ம ப்ரூவ் பண்ணி ரிசல்ட் யூஸ் பண்ணிடுவோம். We have A square minus 3A minus 7I2 is equal to 0 matrix of order 2. இப்போ நம்ம இதுல வந்து A inverse வேணும்னா நான் இப்போ என்ன பண்றேன், ப்ரீ மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை A inverse. ரெண்டு பக்கம் ஃப்ரண்ட்ல A inverse மல்டிப்ளை பண்றேன். அப்போ A inverse into A square minus 3 A inverse into A minus 7 A inverse into I2 equal to A inverse into 0 matrix. இப்போ implies A inverse A square னா ஒரு A கேன்சல் ஆயிரும், ஒரு A மட்டும் இருக்கும். minus 3 into இந்த A inverse கேன்சல் ஆகி I மட்டும் கிடைக்கும். A inverse ஐடென்டி மேட்ரிக்ஸ்னா A inverse தான் வரும், ஈக்குவல் டு இங்க 0 மட்டும்னா 0 தான். இப்போ இந்த மைனஸ் 7 A இன்வர்ஸ் மட்டும் இங்க இருக்கட்டும், மீதி டேர்ம்ல ரைட் சைட் கொண்டு போயிடுவோம். அப்ப ரைட் சைட் கொண்டு போகும்போது இந்த A ரைட் சைட் போச்சுன்னா மைனஸ் A, இந்த மைனஸ் 3I2 அங்க போச்சுன்னா பிளஸ் 3I2. இப்போ இதுக்கு வேல்யூ போட்டுக்கலாம். அப்போ மைனஸ் 7 A இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏயோட நெகட்டிவ் சைன், அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு நெகட்டிவ் போர்ஷன் எழுதி பிளஸ் 3 இன்டூ I2. சரி, இப்போ மைனஸ் 7 இருக்கு, A இன்வர்ஸ் இருக்கட்டும். இங்க ரெண்டு மேட்ரிக்ஸ் அடிஷன் தான். அடிஷன்னா இங்க பாருங்க, இது மைனஸ் 5, இது பிளஸ் 3. அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மைனஸ் 5 பிளஸ் 3, இது மைனஸ் 3 பிளஸ் 0, இங்க பிளஸ் 1 ஆயிரும், பிளஸ் 0 ஆயிரும், இங்க பிளஸ் 2 ஆயிரும், பிளஸ் 3 ஆயிரும். இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 7 அங்க கொண்டு போனா டிவைடட் பை 1 பை மைனஸ் 7 வரும். இதை சிம்பிளை பண்ணா மைனஸ் 2 மைனஸ் 3, இங்க 1 வரும், இங்க 5 வரும். இதான் A இன்வர்ஸ். இதான் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மெத்தட். இது கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குன்னு சொன்னா டைரக்டா கண்டுபிடிச்சிருங்க, ஒருவேளை மார்க் கிடைச்சாலும் கிடைக்கலாம். டைரக்ட் மெத்தட் டு ஃபைண்ட் A இன்வர்ஸ். அப்ப A இன்வர்ஸை டைரக்டா கண்டுபிடிக்கணும், அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணாம. அப்போ A வந்து நமக்கு கிவன் இருக்குது, எழுதியாச்சு.
இப்போ A determinant of A கண்டுபிடிச்சிக்கலாம். determinant of A is equal to principal value 5 2s are -10, 1 into 3 plus 3 வரும். இப்போ இதோடைய வேல்யூ -7 not equal to 0, therefore A is non-singular and A inverse exists or A has inverse. இப்போ adjoint of A கண்டுபிடிச்சிக்கலாம். adjoint of A னா principal diagonalக்கு பொசிஷன் மாத்தணும், அதர் diagonalக்கு சைன் மாத்தணும். இப்போ A inverse ஃபார்முலா என்ன? 1 by determinant of A adjoint of A. adjoint of A கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அப்படியே எழுதிக்கலாம். அப்போ A inverse equal to 1 by -7 adjoint of Aங்கிற மேட்ரிக்ஸை எழுதிட்டீங்கன்னா இதுதான் A inverse.